நேராக போய் ஒரு இடத்துல நிறுத்தினேன். இதுக்கு மேலே எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரியல. சுற்றி வயலங்களுமா இருக்குது, சின்ன சின்ன மலைகளாக இருக்குது. எங்கேயா போகிறது அப்படின்ற மாதிரி சுற்றி பார்த்தா யாருமே கிடையாது கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெருசு வந்து என்னை ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே நடந்து வந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன், பெருசு இங்கேருந்து ஒரு சோட்டா லடாக்னு ஒரு இடத்த சொன்னானுங்க, எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்டதுக்கு, அதோ பாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். அங்கே பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது. இதில் எப்படியா கார் எடுத்துகிட்டு போகிறதுனா, போ நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி தான், நீயும் போ அப்படின்ற மாதிரி நான் அனுப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் நானும் அந்த ரோடே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மலை மேலே இந்த வண்டியை உருட்டுட்டு போயிட்டு பார்க்கிங்கே இல்லாத ஒரு இடத்துல நின்று சுற்றி பார்த்தா ஒன்றுமே இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து பாறைகள் நிறைந்த மலைகள் தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் நடந்து இங்கே என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா அந்த பாறை மேலே நடந்து போயிட்டே இருந்தேன். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சுற்றி ஒன்றுமே கிடையாது. இதை தான் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொன்னான் இவன் அப்படின்னு கொஞ்சம் கோபமும் வந்தது. சரி ஓகே போவுமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு காரை ஓட்டிகிட்டு வந்தாச்சு, ஆனால் திருப்பி எப்படி போக போகிறோம் தெரியலடா ஆண்டவா அப்படின்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துட்டு தான் இருந்தது. சரி ரைட்டு, போகிறதா இருந்தால் இருட்டுறதுக்குள்ளே போயிடணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சு, அதாவது ஒரு சத்தியம் மட்டும் எனக்குள்ள நானே